பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டிஜே தொலைக்காட்சி நேயர்களாகி உங்கள் எல்லோரையும் நேரடியாக இந்த நாளில் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த 2025 வருஷத்திலே என்னுடைய செய்திகளை, நூற்றுக்கணக்கான செய்திகளை பல ஒளிபரப்பின் மூலமாக நீங்கள் தொடர்ந்து கேட்டு உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும், உங்களுடைய பொருளாதாரத்திலும் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, நான் நேரடியாக உங்களிடத்திலே தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த வருஷத்தில் அதிகமாக நான் பேச முடியாவிட்டாலும் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் நேரடியாக பேச முடியாவிட்டாலும் என்னுடைய செய்திகளை தொடர்ந்து உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வந்த இந்த தொலைக்காட்சிக்காக, இந்த தொலைக்காட்சி சேனலுக்காக நிச்சயமாக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் நேரடியாக பேச முடியாவிட்டாலும் என்னுடைய செய்திகள் தொடர்ந்து உங்கள் வீடுகளில் ஒலிப்பதற்கு காரணமாக இந்த டெக்னாலஜி, இந்த சேனல் பயன்படுகிறது. ஆகவே உங்கள் ஜெபங்களிலே இதற்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நின்று நீங்கள் திரும்பி பாருங்கள். எத்தனை முறை கர்த்தர் இந்த சேனல் மூலமாக உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். எத்தனை முறை நீங்கள் உள்ளம் உடைந்திருந்த போது உங்களை அவர் ஆறுதல் படுத்தியிருக்கிறார். எத்தனை முறை நீங்கள் குழப்பத்தில் இருந்தபோது உங்களுக்கு அவர் தெளிவை கொடுத்திருக்கிறார். எத்தனை முறை நீங்கள் தேவையில் இருந்தபோது உங்களுக்கு அற்புதத்தின் மூலமாக சந்திப்பார் என்கிற வார்த்தையை இதன் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பயந்த போதெல்லாம் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த சேனல் மூலமாய் கர்த்தர் உங்களிடத்தில் முகமுகமாய் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த 2025 வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஏராளமான ஆசீர்வாதங்களிலே இந்த சேனலும் ஒரு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. ஆகவே கர்த்தருக்கு ஆண்டவரே இந்த ஒரு சேனலை கொடுத்திருக்கிறீர். நான் இந்த சேனலை திறக்கும் போதெல்லாம் நீர் ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுகிறீர். ஆகவே இந்த சேனலுக்கு நான் நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாக இந்த டிஜே சேனலுக்காக உங்கள் ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே நன்றி சொல்ல வேண்டும். என்னோடு கூட இந்த சேனலை இயக்குவதற்கு ஏறக்குறைய 20 பேர் தொடர்ந்து இரவும் பகலும் வேலை செய்கிறோம். இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் வாலண்டியராக இதில் வேலை செய்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு வருஷத்திலே 1 கோடிக்கு மேலாக இந்த சேனலுக்காக நாங்கள் செலவழிக்கிறோம். இது எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால தான் உங்களிடத்தில் வந்து சேருகிறது. இவ்வளவு பின்னணியில் இவ்வளவு வேலைகள் மத்தியில் தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் வருகிறது. ஆகவே நிச்சயமாக இதிலே உங்கள் ஒருத்தருக்காக கூட கடவுள் இவ்வளவு வேலைகளையும் செய்யலாம். உங்களை சந்திப்பதற்காக கூட தேவன் இவ்வளவு காரியங்களை செய்யலாம். நமக்காக சொந்த குமாரனை அனுப்பியவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இவ்வளவு பேரையும் வேலை வாங்கலாம். இவ்வளவு செலவினங்களையும் தாங்குவதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கலாம். உங்கள் மீது அவ்வளவு அன்பாய் தேவன் இருக்கலாம். இருக்கிறார் என்பதனால்தான் இவ்வளவையும் அவர் செய்கிறார். ஆகவே இவைகள் வாயிலாக நீங்கள் எதை அறிந்து கொள்கிறீர்கள்? தேவன் இவ்வளவாய் உங்கள் மீது அன்பு கூறுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தான் தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலுக்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த சேனலுக்காக நன்றி. இந்த சேனலில் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற தேவனுடைய மனுஷனுக்காக, சகோதரர் டி ஜஸ்டினுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அவரை ஆசீர்வதித்திலும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதித்திலும் என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாக எனக்காய் ஜெபிக்க வேண்டும். எலியா சொன்னான், சாரிபாத்தை பார்த்து, முதலாவது ஒரு அடையை சுட்டு எனக்கு கொடு, பிறகு நீயும் உன் வீட்டாரும் உலகம் முழுவதும் பஞ்சத்தில் இருந்தால் நீங்கள் திருப்தியாய் புசிப்பீர்கள் என்று சொன்னான். அந்த விதவை என்ன செய்தால், அந்த தீர்க்கதரிசியின் சொல்லை கேட்டு முதல் அப்பத்தை சுட்டு தனக்கு இருந்த கொஞ்சம் மாவில் கூட தீர்க்கதரிசி கொடுத்தாள். அதனாலே அவளும் அவள் பிள்ளையும் பஞ்சகாலத்திலெல்லாம் அவர்கள் செழிப்பாக இருந்தார்கள். மாவு குறையவில்லை, எண்ணெய் குறையவில்லை. அப்படித்தான் நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற தேவ மனுஷனுக்காய் காலையில் முதல் ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது, உங்கள் முதல் அடையை சுட்டு தரும்போது, நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் முழுவதும் தேவையில் இருந்தாலும் உங்களை உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகனே மகளே, நீ கலங்காதே. நீ இந்த சேனலில் இணைக்கப்பட்டது ஒரு யதார்த்தமான காரியம் அல்ல. தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு உன்னை இந்த சேனலில் இணைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உன்னிடத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆகவே நீங்கள் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என்னுடைய பிள்ளைக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, என்னோடு இணைக்கப்பட்டு வேலை செய்கிற உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள். இரவும் பகலும் இதை கேமராவிலே பதிவு செய்கிறவர்கள், எடிட் செய்கிறவர்கள், அதை மறுபடியும் உங்களுக்கு ஒளிபரப்புகிறவர்கள் என்று ஏகப்பட்ட பேர் இதில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 1 நிமிடமாவது ஒதுக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய கைமாறு. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர் குடும்பங்களும் நலமாய் இருந்தால்தான் அவர்கள் சந்தோஷமாக உங்களுக்காக வேலை செய்ய முடியும்.
அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவர்கள் பொருளாதாரத்தில் செழிப்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொடர்ந்து சந்தோஷமாக உங்களுக்கு வேலை செய்ய முடியும். எவ்வளவோ தடங்கள் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் அவர்கள் உங்களுக்காக இரவும் போலும் வேலை செய்கிறார்கள். என்னோடு கூட சேர்ந்து அவர்கள் உழைக்கிறார்கள். அவர் எனக்கு மாத்திரமல்ல, எங்கள் எல்லோருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சேனல் உங்களிடத்தில் வருவதற்கு வருஷத்தில் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் செலவழிக்கிறோம். இந்த பணம் என்பது எங்களுடைய சொந்த பணம் அல்ல. எங்களிடத்தில் அவ்வளவாய் பணம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தின்படி தேவன் கொடுத்த ஜனங்கள் கொடுக்கிற சிறிய சிறிய காணிக்கைகளின் இணைப்பிலே அவைகளை உங்களுக்கென்று நாங்கள் செலவழிக்கிறோம். மிகச் சாதாரண, இதற்கென்று தனிப்பட்ட முற்றிலுமாக ஒரு நபருடைய காணிக்கை தான் என்று இல்லை. நூற்றுக்கணக்கான பேர் கொடுக்கிற 100 ரூபாய், 50 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் என்கிற காணிக்கைகளின் தொகுப்பை நாங்கள் இந்த ஊழியத்திலே இந்த டிஜே சேனல் மூலமாக எங்களுக்கு கொண்டு வருகிறோம். ஆகவே நீங்கள் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் விதைத்ததை அவர்கள் அறுக்க வேண்டும். அவர்கள் பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் ஒரு நிமிடத்திலாவது நினைத்து, ஆண்டவரே, இந்த சேனலோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதரனையும் சகோதரனோடு இணைந்திருக்கிற உடன் ஊழியர்களையும் இதற்கான சப்போர்ட்டர்ஸ் எல்லோரையும் காணிக்கை கொடுக்கிறவர்களையும் ஜெபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று ஒரு நிமிடமாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட நீங்கள் அப்படியே ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏறக்குறைய 1.5 கோடி பேருக்கு இந்த சேனலுடைய வார்த்தை கடந்து செல்கிறது. ஆனால் இன்று வரை இந்த சேனலுடைய தேவைகளை எங்களுடைய முதல் வட்டத்தில் இருக்கிற ஜனங்களுடைய காணிக்கைகள் மூலமாகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 1.5 கோடி பேரிலிருந்து வருகிற காணிக்கைகள் என்பது இந்த தேவையிலே 1000-ல் 1 கூட சந்திக்கவில்லை. ஆனால் வருகிற வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கும் இந்த ஊழியத்திலே பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு நீங்கள் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை சொல்லி நான் உங்களை கிறிஸ்மஸ் செய்தியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் தேவன் நம் மீது எவ்வளவாய் அன்பு வைத்து தம்முடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பினார் என்று நினைத்து நாம் நன்றி சொல்லக்கூடிய காலங்கள் தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள். வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை கேள்விப்பட்டு ஞானிகள் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து கிளம்பி வந்தார்கள். அப்படி வந்த அந்த ஞானிகள் எல்லாம் ஒரு இடத்தில் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு கடந்து வருகிறார்கள். அப்படி கடந்து வரும்போது அவர்கள் ஏரோதின் அரண்மனைக்கு போய் அங்கே இல்லை என்று திரும்பி மறுபடியும் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த வீட்டிற்கு வருகிறார்கள். அங்கே நடந்த சம்பவம் மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி வந்தவுடனே காணிக்கை என்கிற செய்தியும் பணிந்து கொண்டார்கள் என்கிற செய்தியும் அங்கே கடந்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, எதற்காக இயேசுவை பார்க்க வருகிறார்கள்? எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பதற்கு, இந்த உலகத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுதுவதற்கு ஒரு பாலகன் நமக்கு பிறந்திருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்வது போல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்கிற வார்த்தையின்படி நமக்காய் பிறந்த அந்த பாலனை பணிந்து கொள்வதற்காக அந்த ஞானிகள் கடந்து வருகிறார்கள். வரும்போது அவரை இயேசுவை பார்த்தபோது வேதம் சொல்கிறது, தங்கள் காணிக்கைகளை வைத்து அவரை தொழுது கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, எதையெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறீர்களோ, எதன் மூலமெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நினைக்கிறீர்களோ, அல்லது தேவனை நீங்கள் தொழுது கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நன்றி சொல்லும்போது எவ்விதமாய் நீங்கள் அதை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் காணிக்கைகளை வைத்து தொழுது கொண்டார்கள். ஏதாகிலும் ஒன்றை நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தால், தேவனை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பிரயாசத்தையும் கர்த்தருக்கு காட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அதனுடைய அடையாளம் என்னவென்றால், அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளும்போது தங்கள் காணிக்கைகளை வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, காணிக்கை என்பது இந்த ஞானிகள் போல பொன் தூபம் வெள்ளை போலம் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஞானிகள் ராஜாக்கள் தங்களுடைய கனத்திற்கேற்றாற்போல் காணிக்கைகள் கொடுத்தார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே,
ஒரு காணிக்கை என்பது பெரிய அளவில் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. காணிக்கை என்பது நம்முடைய நன்றி உணர்வின் வெளிப்பாடு, நம்முடைய மரியாதையின் வெளிப்பாடு, நம்முடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அப்படித்தான் அந்த ஞானிகள் செய்தார்கள். அது பொன்னாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. வெறும் ஒரு சாதாரண ஒரு ஒரு இனிப்பாக கூட இருக்கலாம். நம்முடைய அன்பை காட்டுவதற்கு ஒரு 100 ரூபாயாக இருக்கலாம். அது நம்முடைய அன்பையும் நம்முடைய நன்றி உணர்வையும் காட்டுவதற்கு. ஆகவே கடவுளை இந்த புதிய வருஷத்துக்குள் நுழையப் போகிறீர்கள். கடவுளை தொழுது கொள்ளக்கூடிய அந்த வழிமுறை என்ன? கடவுளிடத்தில் உங்கள் அன்பை தொழுகையை காட்டக்கூடிய விதம் என்ன என்பதை பற்றி இங்கு வேதம் அழகாய் சொல்கிறது. அவர்கள் தங்கள் காணிக்கைகளை வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள். காணிக்கை என்பது என்னவென்றால், தேவன் என்னை ஆசீர்வதித்த என் பலத்திற்கேற்றாற் போல நான் எதை கொடுக்க முடியுமோ அதை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்பதுதான் அந்த தொழுகை, அந்த ஆராதனை. ஆகத்தான் வேதம் சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தரை வெறும் கையோடு பார்ப்பதற்கு வெறும் கையோடு வராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கடவுள் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? இல்லை, கடவுள் ஒன்றே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நன்றி உணர்வை அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய காணிக்கையில் நம்முடைய நன்றி உணர்வை எதிர்பார்க்கிறார். அந்த நன்றி உணர்வை காட்டக்கூடிய ஒரு விதம்தான் காணிக்கை. கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு என்னுடைய தொழுகையை, என்னுடைய ஆராதனையை, என்னால் இயன்ற காணிக்கைகள் மூலம் நான் தேவனுக்கு காட்டுகிறேன். பிகாஸ் ஆஃபரிங் இஸ் a sign ஆஃப் worship. அன்புக்குரியவர்களே, இந்த சேனலும் கூட உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இதன் மூலமாய் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். இதன் மூலமாய் ஜெபிக்கும் போது நீங்களும் இணைந்து தேவனை தொழுது கொள்கிறீர்கள். இந்த வருஷத்தில் ஒரு புதிய முடிவை எடுங்கள். என்னுடைய தொழுகையும் என்னுடைய ஆராதனையும் நானும் கூட என்னால் இயன்ற காணிக்கைகள் மூலமாக நான் தேவனுக்கு செலுத்த விரும்புகிறேன். அது எவ்வளவு குறைவானதாக இருக்கலாம், அதிகமானதாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய நன்றி உணர்வையும் என்னுடைய ஆராதனையும் நான் தேவனுக்கு இதன் மூலமாய் சமர்ப்பிக்கிறேன். கர்த்தாவின் இந்த டிஜே சேனல் ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வதிப்பீர்களா? அன்புக்குரியவர்களே, இந்த நாள் முதற்கொண்டு கடந்த 2-3 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் பார்வையாளர்களாக இந்த சேனலில் இருந்தீர்கள். இன்று முதல் இந்த சேனலின் பங்காளர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். யூ ஆர் கோயிங் டு பி த பார்ட்னர்ஸ் ஆஃப் திஸ் சேனல், டிஜே சேனல். ஆகவே அன்புக்குரியவர்களே, நானும் கூட இந்த டிஜே சேனல் ஒரு பார்ட்னராக இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக, அது மாதத்தில் நீங்கள் ஒரு 500 ரூபாய் கொடுக்கிறவர்களாக கூட இருக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஒரு வருஷம் முழுவதும் மாதத்துக்கு ஒரு முறை 500 ரூபாயாவது இந்த ஊழியத்துக்கென்று விதையுங்கள். ஏனென்றால் யாரோ ஒருவர் விதைத்த விதையினால்தான் இன்றைக்கு தேவனுடைய செய்தியை இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்கள் விதைத்த விதையின் மூலமாக இந்த சேனலை நாங்கள் துவக்கினோம். உங்கள் மூலமாய் வார்த்தையை கொண்டு வருகிறோம். நீங்கள் விதைக்கிற இந்த விதையின் மூலமாக இந்த சேனல் இன்னும் ஆயிரக்கணக்கான பேருக்கு கடந்து செல்லும். தமிழ்நாடு முழுவதும் இந்த வார்த்தையை கொண்டு செல்வதற்கு 4 செட் ஆஃப் பாக்ஸ் மூலமாய் போக வேண்டும். நாம் ஒன்றின் மூலமாய் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த ஒன்றிலே 1.5 கோடி பேரை சந்திக்கிறோம். இன்னும் 3 பாக்ஸ் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நாம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் விதைக்கிற சிறிய விதை இந்த சேனலை அடுத்த லெவலுக்குள் கொண்டு செல்லும். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தேவனை தொழுது கொள்கிற விதம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். The method of worshiping the Almighty God is sowing our offering. தேவனை தொழுது கொள்கிற அந்த விதம் தேவனுக்கு நன்றியை காணிக்கைகள் மூலமாய் காட்டுவது. இந்த டிஜே சேனலுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதை நீங்கள் அதன் மூலமாக எங்கள்கிட்ட பேசுகிறீங்க ஆண்டவரே, அதனால் அந்த சேனலுக்கு நாங்கள் நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று நீங்கள் கடவுளிடத்தில் சொல்லுவீர்கள் என்றால், அந்த சேனலுக்காக நாங்கள் இதை விதைக்கிறோம். இந்த சிறிய காணிக்கை நான் விதைக்கிறேன். இதன் மூலமாக இந்த சேனலுக்கு நான் நன்றி சொல்லுகிறதை உமக்கு காட்டுகிறேன் பிதாவே என்று சொல்லி இன்றிலிருந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிக்க வேண்டும். நான் உங்களுக்காய் உங்களுடைய நன்றி உணர்வை பார்ப்பதற்காக அவரோடு காத்திருப்பேன். இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். 10 பேரும் போகும்போது சுகமானார்கள். ஆனால் ஒரே ஒருவன் திரும்பி வந்தான். அப்பொழுது இயேசு கேட்டார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார். அவரிடத்தில் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் திரும்பி வந்து தங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இயேசுவினிடத்திலே இருக்கிறது. நானும் அவரோட ஊழியக்காரனாக இருக்கிறேன். இந்த சேனல் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து செல்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பேர் திரும்பி வந்து இந்த சேனலுக்காக நன்றி சொல்லுகிறீர்கள்?
எத்தனை பேர் இந்த சேனலுடைய செலவினங்களில் நீங்கள் இணைந்து கொள்கிறீர்கள் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் சாட்சிகளாக பேசி எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் சாட்சிகளை நான் எதிர்பார்க்கிறேன். கீழே காண்கிற இந்த தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்களுடைய சாட்சியை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் அதை எந்த விதத்தில் வாங்க வேண்டும், நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி உங்களை அவர்கள் வழி நடத்துவார்கள். இந்த தொலைபேசி எண்ணிற்கு உங்கள் சாட்சிகளை அனுப்புவதற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனுப்புங்கள். மேலும் அடுத்து நீங்கள் கீழே காண்கிற இந்த தொலைபேசி எண்ணிற்கு உங்களுடைய காணிக்கைகளை ஜிபே மூலமாக அல்லது QR கோட் மூலமாக அல்லது இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் செலுத்துங்கள். இதுவரை நீங்கள் பார்வையாளர்கள், இனிமேல் நீங்கள் பங்காளர்கள். இந்த ஊழியத்துக்கு வருகிற அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களை உங்கள் குடும்பங்களை வந்து அடையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவரை பணிந்து கொள்ள கடந்து செல்வோம். நம்முடைய ஆராதனையும் நன்றியையும் அவருக்கு முன்பாய் படைக்கிற காணிக்கையின் மூலம் காட்டுவோம். அது சிறிதோ பெரிதோ அது தகப்பனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. இன்று முதல் ஆண்டவரை நான் வெறும் கையோடு உம்மை ஆராதிக்கப் போவதில்லை. நீர் எனக்கு கொடுத்தவைகளில் நீர் எதையெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தீங்களோ அதையெல்லாம் அதற்காக நான் நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக நான் அதன் பொருட்டு உமக்கு நான் காணிக்கை விதைக்கிறேன். இந்த சேனல் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நான் இந்த சேனல் பொருட்டு உம்மிடத்தில் இதை நான் விதைக்கிறேன் என்று சொல்லி இன்று முதல் நீங்கள் தேவனை தொழுது கொள்கிற விதம் இவ்விதமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஆவியானவர் உங்கள் இருதயங்களை ஏவுவாராக. ஆவியானவர் உங்களுக்கான கதவுகளை திறப்பாராக. ஆவியானவர் உங்களுக்கான சகல சூழ்நிலைகளையும் வாய்க்க பண்ணுவாராக. இந்த வார்த்தைகள் உண்மையில் ஏற்றுக்கொள்வீர்களா இருப்பீர்கள் என்றால், நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்று இப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள் என்றால், உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆவியானவர் காத்திருக்கிறார். இதோ ஒரு புதிய வருஷம் உங்களுக்கு முன்பாய் கடந்து வருகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் கைகளை இந்த ஊழியத்தில் இணைக்கும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேருங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி அடுத்த வருஷம் இந்நேரத்திற்குள்ளாக நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் பெருக வைப்பதை தேவன் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வேத வசனங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுக்கிறார் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் தாம் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமும் கூட அவரை தொழுது கொள்வோம். அவர் கொடுத்த நன்மையான காரியங்களுக்காய் அவருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த விதத்தில் நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டுமோ வேதம் சொல்லுகிற அந்த விதத்தில் நாம் பணிந்து கொள்வோம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ விஷ் யூ a Merry Christmas and prosperous New Year. உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்ய நான் விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு டிஜே சேனல் நேயர்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவின் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விதமான காரியங்களிலும் கூட நின்று இவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தூதனாக ஆண்டவர் இந்த சேனலை நீ வைத்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இதன் மூலமாக அநேகரை நீ சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்கிற வார்த்தையை இந்த சேனல் நேயர்களுக்காக நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை இல்லாத அளவு கர்த்தர் சொல்லுகிறார், என கண்பானவர்களே, இதுவரை இல்லாத அளவு இனி வருகிற நாட்கள் இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கதவுகள் திறக்கப்படும், உங்களுக்கான நீரூற்றுகள் திறக்கப்படும், உங்களுக்கான உங்கள் மீது இருக்கிற பலவீனங்கள் மறையும். அதை மறைகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வியாதி படுக்கைகளை மாற்றி தேவன் எழுந்து நடக்க பண்ணுவார். குடும்பங்களிலே திருமண காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். விரிசல்கள் எல்லாம் சேர ஆரம்பிக்கும். பிரிந்த குடும்பங்கள் இணையும். கண்ணீர்கள் துடைக்கப்படும். பிள்ளைகள் ஆறுதல் அடைவார்கள். பிள்ளைகள் சந்தோஷத்தால் நிறைவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் இவர்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். கர்த்தாவே, ஆணிவா இந்த கருத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருஷம் இவர்கள் பாதை நெய்யாய் பொழிவதாக, இவர்கள் பாதை ராஜபாதையாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. என கண்பானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களை சந்தித்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம். புதிய வருஷத்திலும் நான் உங்களை அதிகமாய் சந்திப்பேன். அடிக்கடி உங்களை நேரடியாக உங்களோடு நான் தொடர்பு கொள்வேன். தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள். இந்த செய்தியை கூட மறுபடியும் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களை பாதுகாத்த கர்த்தர் வருகிற வருஷத்திலும் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மறுபடியும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.